அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. குர்ஆனிய சிந்தனை தஃப்சீரிலிருந்து சூரா அபஸ தொடர். தஅவா வாழ்வின் ஒரு நிகழ்வும் அதனையொட்டிய விளக்கங்களும். வசனங்கள் 1 தொடக்கம் 10 வரை. அபஸ வத்தவல்லா அன் ஜாஅஹுல் அஅமா. அந்த குருடர் அவரிடம் வந்தமைக்காக அவர் முகம் சுளித்தார், புறக்கணித்தார். வமா யுத்ரீக லஅல்லஹு யஸ்ஸக்கா அவ் யذக்கரு ஃபதன்ஃபஅஹு திக்ரா. அவர் தூய்மை பெறலாம் அல்லது உணர்வு பெறலாம். அந்த வகையில் ஞாபகமூட்டல் அவருக்கு பயனளிக்கலாம் என்பதை ஏன் நீர் புரிந்து கொள்ளவில்லை? அம்மா மனிஸ்தக்னா ஃபஅன்த லஹு தஸத்தா. ஆனால் அலட்சியப்படுத்துபவரிடம் நீர் கவனம் செலுத்தினீர். வமா அலைக்க அல்லா யஸ்ஸக்கா. அவன் தூய்மையடையாது போனால் உமக்கு என்ன குற்றம் வந்துவிடப் போகிறது? வஅம்மா மன் ஜாஅக யஸ்ஆ வஹுவ யஹ்ஷா ஃபஅன்த அன்ஹு தலஹா. ஆனால் பய உணர்வோடு விரைந்து உம்மிடம் வந்தவரை நீர் புறக்கணித்தீர். இந்த வசனங்கள் இப்னு உம்மி மக்தூம் ரலியல்லாஹு அன்ஹு விடயத்தில் இறை தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கண்டித்து இறங்கியது. அந்த கண்டனத்துக்கான காரணத்தையும் இவ்வசனங்கள் விளக்கிச் சொல்கின்றன. ஏற்கனவே தரப்பட்டது போன்று விடயம் வெளிப்பார்வைக்கு சிறியதொரு நிகழ்வாயினும் அதற்கான கண்டனமும் அதனோடு ஒட்டிய விளக்கமும் நீண்டு செல்கிறது. அத்தோடு அதனை மறுமை நாள் வரை ஓதும் குர்ஆனாகவும் அல்லாஹ் ஆக்கிவிட்டான். இது நிகழ்வின் முக்கியத்துவத்தை காட்டுகிறது. அது தரும் படிப்பினை பற்றி கவனம் செலுத்த வேண்டும் என்பதையும் உணர்த்துகிறது. அந்த கண்டனத்தை கீழ்வருமாறு சூரா ஆரம்பிக்கிறது. அபஸ வத்தவல்லா அன் ஜாஅஹுல் அஅமா. அந்த குருடர் அவரிடம் வந்தமைக்காக அவர் முகம் சுளித்தார், புறக்கணித்தார். இங்கே இவ்வசனம் இறை தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேரடியாக விழித்து பேசவில்லை. முகத்திற்கு முன்னே தாக்க விரும்பாமையை இது காட்டுகிறது. கண்டனத்தில் ஒரு மிருது தன்மையை இது உணர்த்துகிறது. அத்தோடு உன்னதமான பண்புகள் கொண்ட இறை தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது கண்ணியத்தை பாதிக்க விரும்பாமையையும் இது காட்டுகிறது. இறை தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முகம் சுளித்ததும் கடுகடுத்ததும் புறக்கணித்ததும் ஒரு குருடர் வந்தமைக்காக என வசனம் இங்கே அதற்கான காரணத்தையும் சொல்கிறது. இதுதான் அல்லாஹ்வின் கண்டனத்தின் அடிப்படையாகும். இவ்விடயமே மிகச் சரியாக புரிந்து கொள்ளப்பட வேண்டும். இறை தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறைசி பெரும் தலைவர்களோடு உரையாடி கொண்டிருக்கிறார்கள். இஸ்லாத்தின் வெற்றியை இலட்சியமாக கொண்டு அர்ப்பணத்தோடு உழைத்த இறை தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அத்தலைவர்களின் ஆதரவை சம்பாதித்துக் கொள்ளல் இஸ்லாத்தின் வெற்றியின் ஒரு முக்கிய மைல்கல் என கருதினார்கள். அந்த மனநிலையின் காரணமாக மிகுந்த ஈடுபாட்டோடு உரையாடலை கொண்டு செல்கிறார்கள். இந்நிலையிலேயே கண் பார்வையற்ற இப்னு உம்மி மக்தூம் அங்கு வந்து குறுக்கீடு செய்கிறார். அது இறை தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு அசௌகரியத்தை கொடுக்கிறது. முகம் சுளிக்கிறார்கள். இப்னு உம்மி மக்தூமின் பக்கம் திரும்பாது புறக்கணித்து தமது கலந்துரையாடலை தொடர்கிறார்கள். இப்னு உம்மி மக்தூம் ஓர் எளிய பலவீனமான மனிதர், ஒரு குருடர். இறை தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் முன்னால் உட்கார்ந்து பேசிக் கொண்டிருப்பவர்களோ பெரும் தலைவர்கள். இந்நிலையிலேயே இப்னு உம்மி மக்தூம் புறக்கணிக்கப்படுகிறார். இது சமூகத்தின் உயர் மட்டத்தினருக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டு பலவீனமான சாதாரண மனிதர் புறக்கணிக்கப்படுகிறார் என்ற கருத்தை கொடுத்து விடுகிறது. இந்த இடத்தில்தான் அல்லாஹ் தலையிட்டு அச்செயலை கண்டிக்கிறான். இறை தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறை மார்க்கத்தின் நலனை உத்தேசித்து ஈடுபட்டதொரு பணியே நடந்த அந்த நிகழ்வாகும். அது சொந்த இலாகம் நலன் என்ற அடிப்படையில் நடந்த நிகழ்வல்ல. அப்படி இருந்தும் கூட இறைவன் இந்நடத்தையை கண்டிக்கின்றான் எனில் அதற்கு அவன் கொடுத்துள்ள முக்கியத்துவத்தை இது காட்டுகிறது. ஒரு மனிதன் அவன் மனிதன் என்ற வகையிலேயே மதிக்கப்பட வேண்டும். மனிதனுக்கான பெருமானம் அவனது மனிதத்தன்மைகள் பண்பாடுகளை அடிப்படையாக கொண்டு அமைய வேண்டும். பணமும் அதிகாரமும் சமூக அந்தஸ்தும் மனிதனை அளவிடுவதற்கான அவனது அந்தஸ்தை தீர்மானிப்பதற்கான அளவீடுகளாக கொள்ளப்படக்கூடாது. அல்லாஹ் இங்கே மனித சமத்துவம், மனித கண்ணியம் என்ற விழுமியங்களை நடைமுறை ரீதியாக மிகவும் நுண்ணிய இடத்தில் வைத்து உணர்த்துகிறான்.
இறை தூதை வெற்றி பெறச் செய்ய உழைக்கும் கட்டத்திலும் இவ்விழுமியங்கள் கடைபிடிக்கப்பட வேண்டும் என்பதே அந்த நுண்ணிய இடமாகும். மனித சகோதரத்துவம், மனித சமத்துவம் என்ற கருத்துக்கள் அல் குர்ஆன் இறங்கும் காலப்பிரிவில் எப்பெருமானத்தையும் பெற்றிருக்கவில்லை. மனிதர்களுக்கு மத்தியில் ஏற்றத்தாழ்வு கற்பித்தல் அங்கீகரிக்கப்பட்ட நடைமுறையாகவே அப்போது வழக்கத்தில் இருந்தது. சமூகத்தின் அடிமட்ட மக்களும் பலவீனப்பட்டவர்களும் அப்போது நசுக்குண்டு உரிமைகள் இழந்து இழிவுபட்டு வாழ்ந்தார்கள். அத்தகைய ஒரு காலப்பகுதியில் இஸ்லாம் இத்தகைய வசனங்கள் மூலம் ஒரு புரட்சியை கொண்டு வந்தது. அதன் விளைவாக அது விட்டு சென்ற மனித சகோதரத்துவம், மனித சமத்துவம் பற்றிய கருத்துக்களே பின்னாளில் உலகம் முழுவதும் தாக்கம் செலுத்தின. இக்கருத்து இஸ்லாமிய வரலாற்றில் தொடர்ந்து பேணப்பட்டு வந்துள்ளமையை நன்கு அவதானிக்க முடியும். உதாரணங்கள் சிலவற்றை கீழே தருகிறோம். இமாம் சுஃபியான் அல் தௌரி கூறுகிறார், இறை தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்நிகழ்வின் பிறகு இப்னு உம்மி மக்தூம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை காணும் போதெல்லாம், யாரால் என் இரட்சகனின் கண்டனத்திற்குட்பட்டேனோ அத்தகைய நபரே வாருங்கள், உங்கள் வரவு நல்வரவாகட்டும் என்று கூறி தம் மீது இருக்கும் சால்வையையும் விரிப்பார்கள். அத்தோடு இறை தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாம் மதீனாவை விட்டு வெளியே செல்லும் இரு சந்தர்ப்பங்களில் மதீனாவின் தலைவராக இப்னு உம்மி மக்தூமை நியமித்தார்கள். மதீனாவுக்கு இறை தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரத் செய்து புலம்பெயர்ந்து வந்தபோது தமது தோழர்களுக்கு மத்தியில் சகோதர உறவை ஏற்படுத்தினார்கள். அப்போது தமது சிறிய தந்தை ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும் தமது அடிமை ஸெய்த் ரலி அவர்களையும் சகோதரர்களாக்கினார்கள். முக்தா யுத்தத்தின் போது ஸெய்த் என்ற தமது அடிமையாக இருந்தவரை படைத்தளபதியாக நியமித்திருந்தார்கள். அவரை அடுத்து ஜஃபர் இப்னு அபு தாலிப், அப்துல்லா இப்னு ரவாஹா போன்ற உயர் குடியைச் சேர்ந்தோரை தலைவர்களாக நியமித்தார்கள். அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் இடையே ஒரு சச்சரவு ஏற்பட்டு விடுகிறது. அப்போது அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து கருப்பியின் மகனே என்று கூறிவிடுகிறார். அப்போது இறை தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அபூதர், நீ வரம்பு மீறி போய்விட்டீர். கருப்பியின் மகனை விட வெள்ளை பெண்ணின் மகனுக்கு உயர்வு ஏதும் கிடையாது என்று கூறினார்கள். ஜுலைபீப் ஒரு அடிமையாக வாழ்ந்தவர். இறை தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருக்கு அன்சாரியன்களில் ஒரு பெண்ணை திருமணம் பேசுகிறார்கள். அப்பெண்ணின் பெற்றோர்கள் அதற்கு உடன்பட மறுக்கிறார்கள். அப்போது அப்பெண் இறை தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர் பற்றி திருப்தியோடு உங்களுக்கு சொல்கிறார் எனின் திருமணம் முடித்து வையுங்கள் என்கிறார். இருவருக்கும் திருமணம் நடக்கிறது. அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களின் காலப்பிரிவில் இறை தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறுதி கால பிரிவில் தயாரித்த படை புறப்படுகிறது. அதன் தளபதி உசாமா ரலியல்லாஹு அன்ஹு. அடிமையாக இருந்த ஸெய்தின் மகன் ஒரு சிறிய இளைஞன். படை நடக்கும்போது உசாமாவின் பக்கத்தே அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு நடந்து சென்று வழி அனுப்புகிறார். உசாமாவுக்கு இது சங்கடமாக இருக்கிறது. அவர் சொல்கிறார், இறை தூதரின் கலீஃபா அவர்களே, ஒன்று நீங்கள் வாகனத்தில் ஏற வேண்டும், அல்லது நான் இறங்குகிறேன். அப்போது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு கூறுகிறார், அல்லாஹ்வின் மீது சத்தியமாக நீர் இறங்கக்கூடாது, நானும் வாகனத்தில் ஏறப்போவதில்லை. இறை பாதையில் கொஞ்ச நேரம் என் கால்களில் புழுதி படிவதால் என்ன நடந்துவிடப் போகிறது? அத்தோடு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு தன்னோடு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை வைத்துக் கொள்ள வேண்டிய தேவை இருக்கிறது. உமரோ உசாமாவின் படையில் ஒரு வீரர். எனவே அதற்கான அனுமதியை பெற வேண்டும். உசாமாவிடம் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு வேண்டுகிறார்கள், உமர் மூலம் எனக்கு நீங்கள் உதவ முடியும் என்று கண்டால் அதனை செய்யுங்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் ஆட்சி காலம். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அம்மார் இப்னு யாசிர் ரலியல்லாஹு அன்ஹு என்ற அடிநிலை சமூகத்தைச் சேர்ந்த ஒரு மனிதரை கூஃபாவின் கவர்னராக நியமிக்கிறார்கள். சுஹைல் இப்னு அபு சுஃபியான் போன்ற சில உயர் வர்க்கத்தினரும் பிலால், சுஹைப் ரலியல்லாஹு அன்ஹு போன்ற அடிநிலை சமூகத்தினரும் உமர் ரலியல்லாஹு அவர்களின் வாயிலில் நிற்கிறார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் முதலில் பிலாலையும் சுஹைபையும் அழைக்கிறார்கள். அப்போது அபு சுஃபியான் அடிமைகளுக்கு அனுமதி அளித்து எம்மை போன்ற தலைவர்களை விட்டுவிடுகிறார். இப்படி ஒரு மோசமான நாளை நான் காணவில்லை என்கிறார். அப்போது சுஹைல்
உங்களது முகத்தை பார்த்ததும் உங்களது நிலை எனக்கு புரிகிறது. நீங்கள் கோபப்படுவதனால் உங்கள் மீதே கோபப்படுங்கள். நீங்கள் எல்லோருக்கும் தான் இஸ்லாத்திற்கு அழைக்கப்பட்டீர்கள். அவர்கள் விரைந்து சென்றார்கள், நீங்களோ பிந்தினீர்கள். மறுமையில் அவர்கள் அழைக்கப்பட்டு நீங்கள் விடப்பட்டால் நிலைமை எவ்வாறாகும் என்று சிந்தியுங்கள் என்றார். இஸ்லாத்தின் அடுத்த காலங்களிலும் இக்கருத்து சமூக ரீதியாக பேணப்பட்டு வந்தமையை அவதானிக்க முடியும். விரிவாங்கி அவற்றை தவிக்கிறோம். தொடர்ந்து சூறாவுக்கு வருவோம். இன்ஷா அல்லாஹ் தொடரும். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.